இஞ்சி 300, பூண்டு 350 உரித்து அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு ஒன்றா தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் கல் உப்பு போட்டு அரைச்சோம்னாக்கா அப்படியே கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த கலர் மாறாமல் 2 மாதம் வச்சுருந்தாலும் 1 மாதம் வச்சுருந்தாலும் அப்படியே கலர் மாறாது, அப்படியே இருக்கும். இது நம்மளுக்கு நாளைக்கு காலி ஆகிடும் இருந்தால் சொல்கிறேன். இது மாதிரி மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை இருக்கும். அது மாதிரி எண்ணெய் வாங்கி நெய் உருக்கியாச்சு. இதில் வந்து முருங்கைத்தலையை போட்டு இப்படியே மணல் மணலாக இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைத்தலையை போட்டு அரைக்கிற வேண்டியது. நம்ம சட்டி அதே சட்டியிலே ரவையை போட்டு வறுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு கேசரிக்குள்ள ஈஸியாக இருக்கும். நல்லா மணக்க வறுத்து வச்சு நாளை காலையில் குருமாவுக்கு. ஏன்னா இப்போ கடை வந்து 6 மணி 7 மணி வரையும் இருக்கும் அப்படின்றாரு. அதனால் காலைல வெள்ளெண்ணெய் வைக்கணும்ல, அதனால் இப்போ வந்து 2 லெக் பீஸ் வாங்கியாச்சு. காலைக்கு இடியப்பம், அது குருமா.